Good evening, everybody. Okay, so today now we are going to see tenses in a nutshell. So first, tenses நமக்கு என்ன ஒரு 15-20 minutes நம்ம பார்த்துடலாம். நமக்கு ஆல்ரெடி டென்சஸ்னா தெரியும் இல்லையா? டென்சஸ்னா என்னன்னு சொன்னேன் நான்? என்ன சொன்னேன்? ஒரு டைமை ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா? டென்ஸ் எல்லாம் பேச முடியுமா? நீங்க எக்ஸாம்ல எழுதுறப்போ இதுல தான் நீங்க 100% மிஸ்டேக் கொடுவீங்க. அப்ப எப்படி நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னா, என்ன டென்ஸ்ல பண்றீங்களோ அந்த டென்ஸை கண்டினியூ பண்ணுங்க. So first let's see from present tense. So present tense na enadhu? Remember, whenever you're telling something which will happen every day, தினமும் ஒரு விஷயம் நடக்குது, இன்னொன்னு ட்ரூத், உண்மை. நான் இதுதான் பண்ணுவேன் மேம், இப்படிதான் இருப்பேன், நான் வந்து சேடா தான் நான் பிரியாணி சாப்பிடுவேன், நான் இது பண்ணா அதை பண்ணுவேன், நான் இதுதான் என்னோட ஹேபிட், இதுதான் ட்ரூத் அப்படின்னா அதை நீங்க present tenseல மட்டும்தான் போகணும். I hope you all know the rules, right? Present tense, right? அந்த வீடியோல உங்களுக்கு சைடுல டிஸ்பிளே பண்றோம் நாங்க ரூல்ஸ். ஸோ present tense ரூல்ஸ் தெரியும்ல ரெஹான்? ஓகே, ஸோ ஒரு விஷயம் தினமும் பண்றீங்க, ட்ரூத், இது ரெண்டுமே எதுல போடணும்? ப்ரெசென்ட்ல மட்டும்தான் போடணும். கிளியரா? ஓகே, ஸோ பாஸ்ட் டென்ஸ்னா என்னது? an action which happened yesterday. பாஸ்ட் டென்ஸ்னா என்னது? நேத்து நடந்த விஷயம். நேத்து என்ன நடந்துச்சு? நேத்து நான் சாப்பிட்டேன், தூங்கினேன், படிச்சேன், இதெல்லாமே என்னது? டக்குன்னு சொல்றீங்கல்ல, தட்ஸ் பாஸ்ட். ஃபியூச்சர்னா என்னது? ஒரு ஆக்ஷன் will happen tomorrow. நாளைக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும், that is future tense. Clear everybody? இப்போ இதுக்கு ஒரு கோட் இருக்கு. present tense, past tense, future tense பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இது நீங்க டியூரேஷன் நீங்க கனெக்ட் பண்ணணும். எல்லா டென்சஸ்க்கும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? the duration is very important. present, past, future duration என்ன இருக்கணும் உங்களுக்கு? something which is happening, not happening. இம்மீடியட்டா நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது present. இம்மீடியட்டா presentல சொன்னா present. ஓகே, ஸோ ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இந்த மூணுமே என்னது? ஒரு விஷயம் இம்மீடியட்டா நீங்க என்ன பண்றீங்க? யூ ஆர் டெல்லிங், ஹேப்பனிங். நான் சொல்லல. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்ட என்ன சொல்வேன்? சாப்பிட்டேன். டக்குன்னு தானே சொன்னேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எழுத்தோமா? இல்லை. படிச்சியா? படிச்சேன். லேர்ன்ட். படிக்கிறியா? படிக்கிறேன். டக்குன்னு சொன்னியா? படிப்பியா? படிப்பேன். டக்குன்னு சொன்னியா? அப்போ ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ல சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்? டக்குன்னு அந்த சொல்ற விஷயம் வந்து சொடக்கு போடுற டைம் தான். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் எப்படி இருக்குது? ஒரு விஷயம் டக்குன்னு சொடக்கு போடுற நிமிஷத்துல நீங்க பண்ணீங்கன்னா அதான் ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் நடக்கும். கிளியராடாமா? இப்போ ப்ரெசென்ட் ரூல்ஸ் தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும். verb plus s, verb plus es, ப்ரெசென்ட் டென்ஸ். ed and irregular verb போட்டீங்கன்னா அது பாஸ்ட், will plus verb, that is future. ஓகே, நான் கண்டினியூஸ் டென்ஸோட டியூரேஷன் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த எப்படி சொல்வீங்க நீங்க? 1 hourல இருந்து 3 hours நடக்கிற விஷயம் தான் என்னது? கண்டினியூஸ் டென்ஸ்ல நீங்க போடுவீங்க. நான் சாப்பிட்டுட்டு இருந்த போது பெல் அடிச்சுது. when I was eating the bell rang. சொல்லுமா? when I was eating, when I am eating my father came. சொல்லுமா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் நீங்க கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த விஷயத்தை நீங்க சொல்லும் போது எக்ஸாக்ட் டியூரேஷன் நான் சொல்லல, ஆனா எப்படி 1 hour கொஞ்ச நேரம் இழுத்தீங்கனாலே, அப்படி இருந்தேன்ல வயல் அப்படின்னு இழுப்போம் இல்லையா? அப்படி இழுத்துட்டீங்கனாலே அங்க கண்டினியூஸ் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பிராக்கெட்ல ஒரு வேர்ப் கொடுத்துருப்பாங்கல்ல, ஈட், ட்ரிங்க், சிட், அந்த வேர்போட டியூரேஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க. while he was eating, while வந்து you know the keywords, right? I've given you a lot of keywords, right? With that you have to see, oh while வந்திருக்கா, so you should use only ing. Then you should check, oh past, present, future, like that. Clear? அப்ப என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் என்னது? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் முதல்ல என்னது? ஒரு விஷயம் which is happening now, இப்போ நடக்கிறதெல்லாம் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். It is not present tense. Clear? ஒரு action which is happening now. பிளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ல ஒரு க்ளூ தரேன். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ல வர எல்லாமே என்னதுல வரும்? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் தான். தட்ஸ் a clue. பிளஸ் நவ்னு வந்துட்டாலே அது என்ன வரணும்? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंस வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? நவ் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், லுக், doesn't, she is running. சொல்லுமா? அங்க பாரு, ஓடுறா பாரு. அப்ப அங்க பாரு, அவ ஓடுறாள். இப்பதானே ஓடுறாவா? நேத்து ஓடுனாலும் இல்ல, இப்போ ஓடுறா. அப்ப என்ன டென்ஸ் அது? ப்ரெசென்ட் கண்டினியூஸ். புரியுதா? அப்ப எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ல வரது எல்லாமே ப்ரெசென்ட் கண்டினியூஸா வரும். Past continuous an action which has happened yesterday for at least more than an hour. ஒரு மணி நேரத்துக்கு மேல நேத்து நடந்ததா இருக்கும். நேத்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? மேம் ரொம்ப நேரம் படிச்சோம் மேம் உட்காந்து. I was studying for a long time yesterday. Past continuous tense. Clear? என்ன ரூல்? was, were கூட verb கூட ing.
That is then for future tense, what is the rule? Future continuous, an action which will happen tomorrow for a period of an hour. Tomorrow we will be driving for an hour. So I will be driving tomorrow for an hour. புரியுதாடாமா? அப்ப கண்டினியூஸ் டியூரேஷன் என்னது இருக்கும்? 1 hourல இருந்து 3 hours குள்ள நடக்கிற விஷயம் எல்லாமே என்னதுதான்? Continuous tense. Are you clear with the duration now? Okay, now let's get into perfect tense. Perfect அப்படின்னு வந்துட்டாலே அதுக்குள்ளார ஒரு பாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப present perfect என்ன சொன்னேன்? An action which started in the past and which ended just now. ஓகேவா? நம்ம பிரியாணி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க, 5-6 hours முன்னாடி. எப்போ சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? ஜஸ்ட் now we completed my பிரியாணி மேம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ தான் சாப்பிட்டேன். எப்படின்னா இருந்தாலும் நீங்கள் 4:30 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க, இப்போ டைம் 5 o'clock இருந்தாலும் என்ன சொல்வீங்க? நீங்கள் இப்போ தான் சாப்பிட்டேன், ஜஸ்ட் now நான் முடித்தேன் மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது எப்போ? பாஸ்ட். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசென்ட்ல இப்போ தான் முடிஞ்சிச்சு. அது என்னது? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேஸ் இல்லை ஹாவ் கூட பார்ட்டிசிபேட் போடுவீங்க. ஓகேவா? அதே இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்னது? பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சு பாஸ்ட்லேயே முடிஞ்சிச்சு. நேத்தி ரொம்ப நேரம் நாங்கள் எங்கள் டாடி நேத்தி ஒரு 6 o'clock பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து 12 o'clock வரைக்கும் நல்ல ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டீங்க. அப்போ யூ ஹேட் யுவர் ஃபுட் ஃபார் அட்லீஸ்ட் more than 6 hours இல்லையா? அப்போ ரொம்ப ப்ரொலாங்கேட்டட் டைம்ல நீங்க பண்ணிருக்கீங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா that will get into perfect tense. அப்போ பாஸ்ட்லயே இந்த ஆக்ஷன் ஆரம்பிச்சு பாஸ்ட்ல ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகி முடிஞ்சிருக்கு. கிளியரா? அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் என்னது? பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு ப்ரெசென்ட்ல கண்டினியூ ஆகி ஃபியூச்சர்ல முடிஞ்சிரும். நீங்க பிரியாணி சாப்பிடாட்டியும் ஃபியூச்சர்ல அந்த பிரியாணி கெட்டு போயிடும். கரெக்டா? பாஸ்ட்லயே சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க, மதியம் சாப்பிட்டு மிச்சம் வச்சிருப்பீங்க, ஈவினிங் மம்மி என்ன சொல்றாங்க? நைட்டுக்கு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. நைட்டோட நீங்க சாப்பிட்டாலும் அந்த பிரியாணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபினிஷ் ஆகிடுது டியூரேஷன் இல்லையா? அப்போ என்ன சொல்லணும் நீங்க? ஃபியூச்சர் கண்டினியூஸ் an action which started in the past, continued in the present and பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல கண்டினியூ ஆகி ஃபியூச்சர்ல ஃபினிஷ் முடிஞ்சிடும். கிளியரா? இதுக்கு ரூல் என்னது? will plus have plus participle. Are you clear? இப்போ பர்ஃபெக்ட்னாலே ரொம்ப சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அந்த சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் இருக்கும் உள்ளே. ஒரு க்ளூ தரேன். பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் நீங்க எப்படி எக்ஸாம்ல கண்டுபிடிப்பீங்க? 2 சென்டென்ஸ் இருக்கும். 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு பெரிய சென்டென்ஸா கொடுத்துருப்பாங்க. பிளஸ் அந்த 2 சென்டென்ஸ்க்கு சம்டைம்ஸ் இடையில கமா கூட இருக்கலாம், இல்ல அந்த 2 சென்டென்ஸ்க்கு நடுவுல ஃபுல் ஸ்டாப் கூட இருக்கலாம். மூணாவது டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, அந்த சென்டென்ஸ் மறைமுகமா ஒரு விஷயத்தை டினோட் பண்ணிருக்கலாம், டியூரேஷன். கிளியரா? அப்ப என்னது? பர்ஃபெக்டோட டியூரேஷன் என்ன இருக்கணும்? 5 hours-ல இருந்து 12 months வரைக்கும் இருக்கும். ஓகேவா? I'm not saying 1 year, I just said 12 months. இப்போ நான் அது 1 year சொல்லிட்டேன்னா that will get into perfect continuous tense. Are you clear now? Okay. So perfect continuous tense, remember. இப்போ perfect continuous tense என்னது? Same thing. An action which started in the past. Present perfect என்னது? ஒரு விஷயம் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க தாத்தா ஃபாலோ பண்ணத ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? எங்க தாத்தா ஃபாலோ பண்ணத எங்க டாடி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் சொல்றாங்க. டாடியோட லைஃப் 70 years, தாத்தாவோட லைஃப் 70 years. 70 years தாத்தா ஃபாலோ பண்ணாங்க பாஸ்ட்ல, பிரசன்ட்ல டாடி இன்னும் 70 years 80 years ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க இருக்கிற வரைக்கும். புரியுதாடாமா? அப்போ பாஸ்ட்ல ஆரம்பிச்ச விஷயம் பிரசன்ட்ல கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும், வருஷமா கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல என்ன ரூல்? அதே ஹேஸ் ஹேவ் போடுவீங்க, பட் இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னது? பென் பிளஸ் verb plus ing. Clear? Past perfect tense என்ன சொல்வீங்க? An action which started in the past. ஆனா என்னது? தாத்தாவை பண்ணாங்க, தாத்தா 20 வருஷம் ஃபாலோ பண்ணாங்க, ஆனா தாத்தாவோடய அது முடிஞ்சிருச்சு. பாஸ்ட்ல ஆரம்பிச்ச விஷயம் ரொம்ப வருஷமா பாஸ்ட்ல கண்டினியூ ஆகி தாத்தாவோட பாஸ்டோடய முடிஞ்சிருச்சு. 70-80 years தாத்தா கண்டினியூ பண்ணாங்க, அப்படியே முடிஞ்சிருச்சு. ஃபியூச்சர் இதுக்கு ரூல் என்னது? ஹேட் கூட பென் கூட verb கூட ing. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்னது? பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சாங்க, பிரசன்ட்ல கண்டினியூ பண்றாங்க, ஃபியூச்சர்லயும் நடந்துகிட்டே இருக்கும். மீன்ஸ் தாத்தா ஃபாலோ பண்ணாங்க, நீங்க ஃபாலோ பண்றீங்க, அப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நாளைக்கு நீங்களும் ரொம்ப டைமா ஃபாலோ பண்ணுவீங்க உங்க லைஃப் டைம். உங்க தாத்தா 70 years, நீங்க டாடி 70 years, நீங்க ஒரு 8 years. You got it what I'm saying? So many years the action is getting continued, will get continued. You got it ma'am? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? டென்சஸ்ல டியூரேஷன் வச்சு தான் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. சிம்பிளா பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் வச்சு மட்டும் எழுத முடியாது. பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் மூணுமே இமிடியேட்டா நடக்கிறது.
இமீடியட்டா சொல்றது நடக்கிறது இல்ல. கண்டினியூஸ் வந்து 1 hour to 3 hours. பர்ஃபெக்ட் வரும்போது 5 hours to 12 months. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரும்போது 5 ஹவர்ஸ்ல இருந்து எவ்வளவு 12 months. அதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து 5 hours to 12 months சொன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து 1 yearல இருந்து எவ்வளோ இயர்ஸ் நான் ரொம்ப வருஷம் 1 yearன்னு போட்டாங்கனாலே இந்த சின்ஸ் அப்பதான் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சின்ஸ் வில் ஃபால் அண்டர் 2 categories. பர்ஃபெக்ட்லி வருவது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லி வரும். ஸோ இதுல இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது கிளியருங்களா? இப்போ கொஸ்டின் மார்க்கோ நம்ம வந்து நாட் ரூல் போட்டால் என்ன போடுறோம் நீங்க? டூ, டஸ், டிட், வில். டூ டஸ் எதுக்கு போடுவீங்க? ப்ரெசென்ட்டுக்கு போடுவீங்க. டிட் எதுக்கு போடுவீங்க? பாஸ்ட்டுக்கு போடுவீங்க. வில் ஃபியூச்சர். நாட் போட்டு கொஸ்டின் நாட் போட்டாலோ பிராக்கெட்ல நாட் போட்டு ரைட் போட்டிருந்தா நாட்டோடது எழுதணும், நீங்க ரைட்டையும் எழுதணும். மிஸ் பண்ணிடக்கூடாது. புரியுதா? இப்போ அதே இது பி வர்ப்னா என்ன போட சொல்லியிருக்கேன் நான் ப்ரெசென்ட் டென்ஸ்ல? இஸ், ஆம், ஆர், ஹாஸ், ஹாவ். பாஸ்ட்ல வாஸ், வேர், had. ஃபியூச்சர்ல will. That's all. Are you clear now? Thank you.